கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுனுடைய மேலான திவ்ய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை அதிசயமாக பாதுகாத்தார். கடுமையான இந்த கொள்ளை நோய் காலத்திலும் ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்குண்டான எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விலக்கி காத்த கிருபைக்காக நம்ம அவரை ஸ்தோத்திரிக்க நாம் கூடியிருக்கிறோம். நிச்சயமாகவே வல்லமையுள்ள தேவன் நம் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வது மாத்திரமல்லாமல் இந்த கொள்ளை நோய் உபத்திரவத்திலுமிருந்து சீக்கிரமாக நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே இடைப்பட்டு நமக்குண்டான எல்லா இன்னல்களையும் தீர்க்க வல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்ததாமே உங்களை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலேயும் இந்த தெய்வீக ஆராதனையை மகிமைப்படுத்தும் வகையிலே 270வது பாடலை நாம் பாடலாமா? 270வது பாடல். பாடலை பாடலாமா? ஏசமுல்ல இயேசுவே உம் பாதமண்ணிலே தாசனை தயவாக ஏற்றுக்கொள்ளுமே. ஆசீர்வாதம் தேடி வந்து நிற்கிறேன். நோக்கி பார்க்கிறேன். பாவமெல்லாம் நீ சுமந்தீரே. வன்கொலையின் பாதையாவும் நீ சகித்தீரே. ஆசீர்வாதம் தேடி இந்த பரிசுத்தமான வேலையிலையும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் 84வது சங்கீதத்தை வாசிக்க கேட்கலாம். ஜாக்லின் முன்வந்து இந்த 84வது சங்கீதத்தை அவர் வாசிப்பார்.
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களையும் இருக்கும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தெய்வீக ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை சகோதரி காஞ்சனா அவர்கள் ஏறெடுப்பார்கள். அப்பா கத்தாவே, நாங்கள் மூலமாக சுத்திக்கிறது. அப்பா பல இடங்கள் மத்தியிலும் அண்டரே இந்த பிள்ளைகள் மத்தியிலும் அப்பா ஏதோ அண்டரே பல தடைகள்லாம் மீறி அண்டரே இந்த ஆலயத்தில் அண்டரே இந்த ஒன்று கூடி சேர்த்துக்கிறதுக்காக உங்களோட பிடிச்சிருக்கிறோம் கத்தாவே. அண்டரே கத்தாவே, இதோ நான் ஒன்று கூடி அண்டரே நாங்கள் சீர்கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆவியானவர் அண்டரே இங்கே இருக்கிறது நாங்கள் விசுவாசத்தை சொல்லி நாங்கள் கத்தாவே நாங்கள் நடந்த ஆராதனையெல்லாம் ஆசைப்படுங்க. அப்பா இப்பொழுது கத்தாவே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டரே ஆசைப்படுங்க. ஒரு நேசக்கரம் அவர் மனதெல்லாம் இருக்கட்டும் கத்தாவே. அவர் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யணும். ஆண்டவரே வர தடைப்பட்டவர்களும் ஆண்டவரே சீக்கிரமாக வந்து சேர்த்து கிருபை பண்ணுங்க. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் தெய்வீக ஆராதனைக்குள்ளாக போகும் பேசப்போகும் தாசரின் மறைத்து பலோகத்திலிருந்து எங்கள் மகாவித்தார் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே இந்த ஓய்வு நாங்கள் கருத்தோடு ஆசாரித்து கிருபை பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் எங்கே போகும்போது ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையான பெற்று நாங்கள் விருப்பம் கிருபை பண்ணுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க வழிநடத்துங்க பலத்தையும் பார்த்துக்கொள்ளாப்பா. அன்பின் லட்சணமாக பெரிய சிறப்பு கேட்டு லட்சியங்களோட கர்த்தரே பரிசுத்த மகிமையுள்ளவராக. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால
உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆமென். நல்ல ஒரு பாடலை கேட்டோம். பாடலை பாடிய சகோதரி கர்த்தராசிரியர் திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற பரலோக தகப்பனே, மீண்டுமாய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் காத்த தேவாதி தேவன் இனியும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தப் போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்து போன நிமிடங்களிலெல்லாம் கண்ணின் இமைகளைப் போல எங்களை பாதியா நாங்கள் இது மூலமாக நிற்பது உடைய சுத்த கிருபை என விசுவாசிக்கிறோம். உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. இந்த நாளிலே ஒரு சிலராக நாங்கள் கூடி உங்களுடைய நாமம் மகிழ்பட இந்த தொழுகையிலே ஆண்டவரை கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பாரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலும் கடன் பாரங்களுக்கு மத்தியிலும் அநேக விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனே ஆத்மாவை உற்று நோக்கும். தேவரீர் இந்த ஆராதனையை கலந்து கொண்டு வீடு திரும்பும் பொழுது தேவ கிருபையும் தேவ அனுகிரகம் அவர்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த தகப்பனே ஆராதனை இந்த வான்வழி மூலமாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களோடு நீர் இரும் தகப்பனே. ஆண்டவரே, அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும் ராஜா. இந்த வேளையிலே பாடின பாடலை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், சாட்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரை தொடர்ந்து நீர் எங்களோடு இரும் தகப்பனே. இந்த கொள்ளை நோய் பாதிப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் தகப்பனே. சகஜமான தகப்பனை நிலைமைக்கு எங்களை ஆளாக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திற்கே போகாமல் வீட்டிலே இருந்த ஆண்டவரை தகப்பனே, அந்த குழந்தைகள் படித்து வருகிறார்கள் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, குருகுலத்திலே பயின்ற பிள்ளைகள் இந்த உலகத்தின் மேன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான குருகுல வாழ்க்கை பள்ளிக்கூடம் மாத்திரமே தர முடியும் ஆண்டவரே. அந்த பள்ளிக்கூடத்திற்கு மீண்டுமாக செல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. அதற்குண்டான எல்லா ஆயத்த பணிகளையும் செய்ய வேண்டுமாய் எண்ணுகிறேன். அதிகாரிகளின் கண்களிலும் ஆண்டவரே, அமைச்சர்களின் கண்களிலும் நீர் கருணை காட்டும் ஆண்டவரே. இந்த பாதிப்பிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியாக தகப்பனே, இந்த வேலையிலும் தகப்பனே, பாரத்தோடு இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பாரங்களை அகற்றி போடும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதிகளை அகற்றி போடும். மூத்த குடிமக்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர்களை ஆசிரியரும் அவர்களோடு மீறியும் தகப்பனே. தொடர்ந்து இந்த நாளிலே ஏறெடுக்கப்பட்ட காணிக்கை தசமபாகங்கள் பொறுத்ததில்லை ஆசீர்வதியும். கொடுத்த கரங்களுக்கு நூறத்தனையான ஆசீர்வாதங்களால் இருக்கும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் எங்களோடு இருக்கட்டும். செய்தியை நீ பொறுக்கப் போகிறேன். பரலோகத்திலிருந்து நீ பேசப் போகிறேன். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் மிக தாழ்மையோடு ஜெபி கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆண்டவர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்றைய நாட்களில் மிக ஆழமாக உற்று நோக்கும் பொழுது நாம் வாழ்கின்ற இந்த நாட்கள் சாதாரணமாக என்ன சொல்கிறோம், கடைசி நாட்கள் என்று சொல்கிறோம். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதை காட்டிலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சவாலின் நாட்கள். சவால், சேலஞ்ச், இதானே ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு சவால், நீயா நானுன்னு குடும்பத்தில் பார்க்குறாங்க. ஏன் அரசியல் கட்சிகள், இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இன்னும் ஒரு கொஞ்சம் மாதத்தில் நமக்கு
எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல். இந்த அரசியல் தலைவர்கள் அங்கே தேர்தல் நேரம் வந்துவிட்டால் போதும், என்ன நடக்கும்? சவால் விடுவாங்க. நீயா நானா பார்த்துடலாம். ஒரு கட்சித் தலைவர் மற்ற கட்சித் தலைவரை பார்த்து சவால் விடுகிறார். நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன செய்கிறாரு? வானத்தை வில்லாக வளைப்பேன், மணலை கயிறாக திரிப்பேன், அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செய்தா நம்ம பார்த்தா ஒன்றுமே செய்திருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. இந்த சவால்களுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லை. நம்மளாம் நினச்சோம் இந்த ஆட்சி எத்தனை வருஷம் ஓடுமா அப்படின்னா நிறைய பேர் நினச்சாங்க. எவ்வளோ பேர் சவால் விட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த சவால்கள் எப்படியோ பொய்த்து போய்விடுகிறது. இதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கையும் கூட ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை தான். இதுதான கிறிஸ்தவ வாழ்க்கை. எதுலலாம் நம்ம சவாலாக இருக்கிறோம்? நம்மக்கிட்ட சவால் விடுறது யார்? யார் விடுறது? பிசாசு தான் விடுறோம். உன்னை பார், எப்படியாவது இந்த கற்பனைகளுக்கு நான் உன்னை கீழ்ப்படியாமல் வைக்கிறேன் பார். சவால். சாத்தானை பார்த்து நாம் சவால் விடுகிறோம். மரணத்தை பார்த்து சவால் விடுகிறோம். புறஜாதியரை பார்த்து நாம் சவால் விடுகிறோம். இந்த வாழ்க்கையே ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வேலையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலரும் சவால் விடக்கூடும். பலரும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சவால் நிறைந்த வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு 72 வருடங்களை பின்னோக்கி நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இந்த கண்ணாடியில் இந்த கார்லையோ இல்லை வண்டியில் போகும் பொழுது ஒரு கண்ணாடி வச்சுருப்போம். அது எதுக்கு? பின்னால் வர வண்டிகள் எல்லாம் அது துல்லியமாக காணும். அது பேர் என்ன தெரியுமா? அந்த கண்ணாடி பேர் சைட் மிரரா? சைடில் இருக்கிறதுனால அது சைட் மிரர் இல்லைங்களா? அந்த கண்ணாடி என்ன பண்ணோம்? என்னால் வருத அந்த உருவை சிறிதாக்கி கிட்டகிற மாதிரி காட்டும். வியூ பைண்டர். அது பேர் என்னன்னா வியூ பைண்டர். அதாவது அந்த கண்ணாடி இல்லைன்னா எவனாலையும் வண்டி ஓட்ட முடியாது. எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் லாரி ஓட்டட்டும், பெரிய கார் ஓட்டட்டும், பைக் ஓட்டட்டும், அந்த கண்ணாடி இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அப்பப்போ முன்னால் பார்க்கறத விட இதை தான் பார்த்துன்னு இருப்போம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பின்னாலே பார்க்க வேண்டியது அவசியம். அதை அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு சவால் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த விரோதமாக பலரும் சவால் விடக்கூடும். இந்த சவால் ஒருபோதும் நிலை நிற்பதில்லை. யோர்தானின் பெரு வெள்ளங்களுக்கு சவால் விட்டன. யோர்தானுடைய பெரு வெள்ளங்கள் அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து சவால் விட்டது. ஆனால் என்ன ஆனது? ஒரு ஊழியக்காரர் அது கால் மிதித்தவுடன் யோர்தான் பின்னிட்டு திரும்பியது என்று நாம் பார்க்கிறோம். எரிகோ கோட்டைகள் அங்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாக சவால் விட்டது. என்ன ஆனது? எல்லா துதியோடு அந்த கோட்டையை சுற்றி வந்தபோது அதிக மதில்கள் இடிந்து கீழே விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத் என்ற ஒரு மனிதன் சவால் விட்டார். யாராவது என்னை எதிர்க்க முடியுமா? என்ன ஆச்சு? என்னோடு யார் தனியாக நின்று யுத்தம் செய்ய முடியும் என்று சவால் விட்டான். ஆனால் ஒரு சிறுவனான தாவீது எழுந்து போய் தன் கவன் கல்லை எதிர்ந்து அவனுடைய சவாலை முறியடித்து அவனை கொண்டான். எனக்கு அருமையான கர்த்தருக்கு பிரியமான தேவன், ஒரு
ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரன் ஒருவன் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டா, அவன் ஒரு நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த அவனுடைய தலை மொட்டைத்தலையாக, அந்த மொட்டைத்தலை கருத்த உயரம் நாத்திகன். அந்த நாத்திகனுடைய சவால் விடுகிறான், உங்கள் ஒவ்வொருவருக்கும் 48 மணி நேரம் நான் நேரம் கொடுக்கிறேன், எனக்கு நீங்கள் கடவுளை காண்பிக்க வேண்டும். 48 மணி நேரத்தில் எனக்கு நீங்கள் கடவுளை காண்பிக்க வேண்டும். சரியாக 48 மணி நேரத்தில் நீங்கள் கடவுளை எனக்கு காண்பிக்காவிட்டால் உங்கள் கஜானாவிலிருந்து எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று சவால் விட்டார். சரியாக 48 மணி நேரம் முடிவதற்கு 5 நிமிடம் இருந்தது. என்ன ஆனது? ஒரு கொடிய ஒரு வண்டு வேகமாக வந்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த மல்யுத்த வீரனுடைய தலையிலே கொட்டி விட்டு சென்றது. அந்த மல்யுத்த வீரன் சாஷ்டாண்டமாக தரையிலே விழுந்தான், மரணமடைந்தான். தேவன் தான் உண்டு பண்ணின சிருஷ்டியை வைத்து அவனின் சவாலை முறியடித்தார். எனக்கு அருமையான தேவஜனன், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய வாழ்க்கை சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக, குடும்பத்தை பார்க்கறதுல சவால், கணவனை மேற்கொள்வதில் சவால், மனைவனை மேற்கொள்வதில் சவால், கடன் பாரங்களுக்கு மத்தியிலே சவால், கடினமான இந்த கொள்ளை நோய்களை எப்படி விரட்டி அடிக்க வேண்டும் என்று சவால். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலி சவாலே என்ன? எப்போ இந்த கொரோனாவிலேருந்து ரிலீஃப் ஆகுது. தூங்கவே மாட்டாங்க அமைச்சர்கள்லாம். நம்ம நினைக்கிறோம் யார் சர்வகாலமும் அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த நாளிலேயும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ வைராக்கியம் கொண்டு அநேக சமயம் அநேக சவால்களை சந்திக்கிறார். எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும் அவர் அஞ்சி பயந்து ஓடி ஒளிவதில்லை. இந்த நாளிலே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு பவுல் மனிதன் மூலமாக, அந்த பவுல் முனிவர் மூலமாக நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால் ஒரு சவால். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? முதலாவது சவால். இங்க பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இப்போ முதலாவது சவால். கூட சில நேரத்தில் இதை பேசுகிறோம்ல வீட்டில், என்கிட்ட இருக்கிறவர் யார் தெரியுமா? எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். அதே மாதிரி இங்கு ஆவிக்குரிய மனிதனான பவுல் சொல்கிறார், என் பக்கத்தில் அவர் இருக்கும் பொழுது நான் என்ன சொல்றது? அவர் என் பக்கத்தில் இருந்தார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பவுல் அடிகளுடைய சவால். நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த சவாலை மிகவும் தைரியமாக துணிவுடன் அங்கே பவுல் எழுப்புகிறார். காரணம், பவுல் சொல்கிறார், அதற்குண்டான பதிலை அந்த வசனத்திலே முதலே சொல்லிவிடுகிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ பிள்ளையாக மாறிவிட்ட நீங்களும் நானும் கூட பல சமயங்களில் நமக்கு விரோதமாக செயல்படுபவர்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். அநேக குடும்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது, குடும்ப உறவுகள் நமக்கு எதிராக இருக்கிறது, அநேக சமயத்திலே கடுமையான வியாதிகள் நமக்கு சவாலாக இருக்கிறது, நோய்கள், இன்னும் கடன் சுமைகள். தினம் தினம் நாம் சவால்களை சந்திப்பதாலேயே காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது.
இன்னும் பார்த்தீங்கன்னா ஊழியத்திலே சவால், ஊழியங்களிலே சவால், ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, லௌகீக வாழ்க்கையிலும் சரி, சவால்கள் மாறி மாறி வந்து அந்த மனதை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் நிறைந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப சிக்கல். வாழ்க்கையில் சவால்கள் நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியும். எவ்வளோ பிளான் பண்ணுறோம், எப்படியாவது நான் ஜெயிச்சு காமிக்கிறேன், வாழ்க்கையில் நான் நினைத்ததை சாதித்து காண்பிக்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தருடைய காலர்ட்டி வச்சுக்கிறார் இந்த ரீட்டோர், நினைத்ததை முடிப்பவன் நான். நான் எட்டோன்னே தான் வரும், நினைத்ததை முடிப்பவன் நான். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட லாஸாகி கிடக்கிறார், பயங்கரமான லாஸில் ஒன்றுமே இல்லை இருக்கிறார். தான் சார் இந்த பாட்டு ஒன்று தான் சார் எனக்கு மெயினாக, இந்த பாட்டு ஒன்று தான் எனக்கு லாபமாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நினைத்து எவ்வளோ நினச்சிங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல, அதாங்க அதனால தான் இந்த பாட்டை வச்சுருக்கிறேன். இதுவும் இல்லைன்னா அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிடும். பரவாயில்ல, இதுக்காக இந்த பாட்டு உபயோகமாகுது இல்லையா. நிறைய பேர் பார்த்து இன்னும் சில பேர் ரிங்டோனில் வச்சுருப்பான், தைரியமாக சொல்லி மனிதன் தான். எதிராளியே பார்த்து கேட்குற மாதிரி, சார் என்னை பார்த்து நீங்கள் மனிதனான்னு கேட்குறீங்களா? சார் குடிகாரர்களுக்குன்னு நான் வச்சுக்கிறேன் இந்த பாட்டை, குடிக்கிறவனுக்கு பரவாயில்ல, நான் எடுக்கிறேன் சார், என்னை பார்த்து நீங்கள் மனுஷன் தானான்றீங்க, சரி நான் எடுத்துடுறேன் சார் இல்லை அப்படி. இந்த மாதிரி எதையோ நடக்குது. இப்போது இங்கே எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, இந்த சவால்கள் வரும் பொழுதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு இலக்கு வைக்கிறோம், இப்படி வாழணும், அப்படி போனாலும் ஒரு பிளான் வைக்கிறோம். அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்குள்ள நம்ம சந்திக்கிற சவால்கள் நிறைய. அப்போ இந்த சவால்கள் எல்லாம் முறியடிக்க முடியும் என்று அங்கே பவுல் சொல்கிறார். ஆனால் அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுவது என்னவென்றால், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால். நமக்கு என்ன அழகா சொல்றாரு பாருங்க, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால். சவால் விடுறாரு, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்போ நம்ம கிட்ட தேவன் நம்மோடு இருந்தார்னா, ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்தது என்றால், ஆண்டவருடைய அனுகிரகம் நம்மோடு இருந்தது என்றால், ஆண்டவருடைய கரிசனம் நம்மோடு இருந்தது என்றால், நீங்கள் நிச்சயமாக சவால் விடலாம். ஏனென்றால் இங்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நீங்கள் தைரியமாக சாத்தானை நோக்கி கூட சவால் விட முடியும். ஏனென்றால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று அவரை நோக்கி சவால். இந்த கடல் நீர் பார்த்தீங்கன்னா, உப்பு கடல் நீரிலே கடலுக்கும் மீனுக்கும் எப்போதும் ஒரு சவால் உண்டு. கடலை தான் அது இருக்குது இல்லையா. ஆனால் அந்த மீனுக்கும் கடலுக்கும் எப்போவுமே ஒரு சவால். என்ன சவால்னா, இந்த கடல் தன்னிடம் உள்ள உப்பை இந்த மீனுக்குள் செலுத்த வேண்டும் என்று காலங்காலமாக முயற்சி செய்யும். ஆனால் மீனோ தன்னுடைய சரீரத்திலே அந்த உப்பு ஏறாதபடிக்கு தன்னை அதிகப்படியாக பாதுகாத்து கொண்டே வரும். இது விஞ்ஞான கூற்று. ஆனால் மீனுக்குள் அந்த ஜீவன் இருக்கும் வரைதான் அந்த கடலின் உப்பு மீனுக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆனால் அதே மீன் உயிர் போய்விட்டால் அந்த கடலின் உப்பானது வேகமாக அந்த மீனின் சரீரத்திலே ஏறிவிடும். இல்லையா? கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அருள் நமக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள் எல்லாம் நம்மை ஜெயம் கொள்ள முடியாது. நம்முடைய ஆத்மா பாவம் செய்யும் பொழுது, அது மரித்து போய்விடும். ஆத்மா அங்கே செத்து போகும் பொழுதுதான் உலகம், மாமிசம், பிசாசு எல்லாமே என்ன பண்ணினோம், நமக்குள்ளே பிரவேசித்து நம்ம கருவாடு மாதிரி மாறி. நீங்க செத்தா கருவாடுன்னு மாறி. கருவான தேவர்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா? சந்தேகம் இல்லாமல் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே அங்கே 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இதோ உலகத்தின் முடிவு உலகத்தின் பரியந்தம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தினுடைய கடைசி நாட்களில் முடிவு பரியந்தம், கடைசி வரை யாரோன்னு ஒரு கவிஞர் பாடினார் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சாரு. ஆனால் அதுக்கு பதில் இவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த கருமையான தேவஜனம், ஒரு பதட்டமான வாழ்க்கை, பவித்திரமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வேகமான வாழ்க்கை, ஒரு விதமான சஞ்சலத்தோடு கூடிய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரோட அனுக்கிரகம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு கடைசி வரைக்கும் இருக்கிறார். அப்போ நம்ம பயப்படலாமா? சவால் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் என்ன சொல்லணும்? நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு சவால் விடணும். ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எந்த அதிகாரியோ எந்த வித அதிகார வர்க்கமோ என்னை எதுவும் செய்ய முடியாது. எந்த பலம், சரீர பலம், எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு அடித்தரமாக இந்த பவுல் பக்தர் சொல்லுவார், கர்த்தர் உன் பக்கத்திலே இருக்கிறார், உன் பட்சத்திலே இருக்கிறார், அவருடைய கையிலிருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழணும். இந்த கடைசி காலத்தில் சுற்றி அநேக விதமான ஒரு காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. யார் எப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 4 மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுங்க ரஷ்யாவுக்கு போனாங்க. 4 ஸ்டூடெண்ட் கடலூரில் இருந்தோம், அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் கிராமத்தில் இருந்தும் படிக்க போனாங்க. கடைசி வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் திரும்பி வரணும். என்ன தகவல் வருது? ரஷ்யாவிலே அங்கே மாஸ்கோவில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதியிலே குளிக்க போய் அந்த 4 பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள். எப்படி இருக்கும் எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்? பிப்ரவரி மாதம் இறந்து போன அவர்களுடைய பிரேதம் போன மாதம் 8ஆம் தேதி தான் இங்கு வரவழைத்தார்கள். போகும் பொழுது பேசஞ்சர் கிளாஸில் ஃப்ளைட்டில் உட்கார்ந்துட்டு போனவன் வரும்பொழுது அந்த 4 பேரும் கார்கோ அந்த சரக்கு விமானத்திலே சரக்கோடு சரக்காக இந்த 4 சவப்பட்டிகளும் வந்து இறங்குகிறது. எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் ஃபுல்லாக டாக்டர் ஆவான், இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பெரிய ஆளாக வருவான் அப்படின்லாம் கற்பனை பார்த்தாங்க பெற்றோர்கள். இந்த கடுமையான தேவஜனம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவர் நம் பக்கத்திலே இல்லாதது தான். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்குமையானால் நாம் சவால் வாழ்க்கையை வாழலாம். சேலஞ்சிங் லைஃப். நான் யாருக்கும் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதனால் ஆண்டவர் அவர் கையிலிருந்து நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அவர் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. அதான் அவர் சுலபமாக அவர் கையிலிருந்து உங்களை எங்கேயும் பறித்து கொள்ள முடியாது. ஏசாயாவின் தீர்க்கனுடைய நூலிலே அங்கே 49வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 49 16வது வசனம், இதோ உன் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் என்னும் இருக்கிறது, உன் மதில்கள் எப்போதும் என் உன் இருக்கிறது. ஒரு அழகா சொல்வார் பாருங்க, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். நம்மை உள்ளங்கையிலே வரைந்து கொண்டு இருக்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது உள்ளங்கையில் நம்ம கூட யாராவது ஒரு ஃபோன் நம்பரு இல்லை ஏதோ ஒரு நம்பர் உடனே டக்குனு எங்கே போகிறோம்? தோலில் போய் எழுதிக்கணுமா? இல்லை இப்படி திருப்பி இங்கே எழுதிக்கணும், எழுத உடனே ஏன்னா அப்படி திருப்பினோட பார்க்கலாம். விட்டு கூட ரொம்ப பேர் இதில் எழுதி அடிப்பாங்க பரீட்சையில். ஏன்னா டக்குன்னு திருப்பி பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா பைபிளில் அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து கொண்டிருக்கிற தேவன் பட்சத்திலே இருக்கும் பொழுது
நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவர் கரத்திலிருந்து நம்மை யாரும் பறித்து விட முடியாது. யோவான் நற்செய்தி நூலிலே பார்க்கிற மருநாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. யாரும் அவர் கருத்திலிருந்து நம்மளை பலவந்தமா பறிச்சுக்க முடியாது. நாமளா போய்தா அவர் கருத்துலேருந்து புடுங்கிட்டு போய் பிசாசுகிட்ட போயிடும். அவர் அழகா சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நாம் திடன் கொள்ளுகிறோம், தைரியப்படுகிறோம், விசுவாசத்தில் முன்னேறி செல்கிறோம். பராக்கிரமசாலியான தாவீது என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், சங்கீதம் 118 16வது வசனம் 6வது வசனம் சொல்கிறது. 744வது பக்கம் 118 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எவ்வளோ ஒரு ஆழமான நம்பிக்கை. நம்ம பயப்படுறோம், என்ன ஆகுமோ, என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சு? குடும்பத்தில் ஏன் அப்படி ஆகுது? ஏன் அது நல்ல விதமாக இருக்குதா, கெட்ட விதமாக இருக்குதா, தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? அப்போ தேவன் என் பட்சத்தில் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனங்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் இல்லையா? ஒரு ஆணித்தரமா சொல்றாரு, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீதுடைய அந்த விசுவாச வார்த்தை, தன்னுடைய விசுவாச கண்களால் கர்த்தர் தன்னோடு எப்போதும் இருப்பதை தாவீது உணர்கிறான். எனக்கு ஞான தேவன், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களுடைய உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் அமிதமாக விசுவாசம் இருக்கிறதா? ஒரு கேள்வி இந்த நேரத்திலே உங்கள் இருதயத்திலும் என் இருதயத்திலும் ஆண்டவர் எழுப்புகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் என் கூட இருக்கிற இந்த நோய் எனக்கு சவாலாக இருக்கிறது, இந்த பிரச்சனை எனக்கு சவாலாக இருக்கிறது, இந்த பிள்ளை எனக்கு சவாலாக இருக்கிறான், இந்த குடும்பம் எனக்கு சவாலாக இருக்கிறது, இந்த வாழ்க்கை எனக்கு சவாலாக இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் நான் வெற்றி சிறப்பது எப்படி? நிச்சயமாக வெற்றி ஆண்டவர் தருவார் என்ற அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்திலே ஊன்ற வேண்டும். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்க வேண்டும். கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கும் பொழுது நான் எதற்குமே பயப்படவில்லை என்ற அந்த ஆணித்தரமான ஒரு வல்லமையான அந்த விசுவாசத்தோடு நீங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேச அவர் எழுதியிருப்பார். 3ஆம் சங்கீதத்திலே அங்கே 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் சங்கீதம் 5:6. நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அப்போ என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் 2 பேர் வந்தாலே பயந்துடும் இல்லையா? இவர் சொல்றாரு, ஒன்றும் செய்யா அவரு, நான் என்ன பண்ண, படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். சரியான தேவைகள். இந்த கால வேளையிலே நம்மை சுற்றிலும் அநேக 10,000 பிரச்சனைகள். 10,000 பேர் என்ன? 10,000 பிரச்சனை. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கதவை தட்டி கொண்டு வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும், அவர் போயிட்டாரா, பின்னால் இவர் போயிட்டாரா. இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் கடந்து வர 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 நம்முடைய வாழ்நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, 72 வருஷத்தில் என்னத்தடா சாதித்தோம், என்ன பண்ணோம், என்ன தான் பண்ணோம்.
ஒவ்வொருத்தரும் இதை பின்னோக்கி அந்த வியூ பாயிண்டரை பார்க்கணும், ரிவர் வியூ பாயிண்டர். அப்போது அதை பார்க்கும்பொழுது தான் தெரியும் நம்ம வாழ்ந்தது கொண்டது நம்மளுடைய எல்லா வாழ்க்கையும். நான் ஆண்டவர் சொல்கிறார், உண்மை நான் அலங்கார முடியுமாக மகிமையின் கிரீடமாக வைப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜன். அதனால் தாவீது அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, ரொம்ப அழகாக இருக்கிறார் பாருங்க. நான் ஒன்றும் செய்யலை, நான் என்ன பண்ணேன், படுத்துனுக்கிறேன். இங்கே என்னைக்காக அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அந்த விசுவாசம் இருக்கிறார். படுக்கும் பொழுதே பாரத்தோடு படுகிறீங்க, கவலையோடு படுகிறீங்க. இவ்வளவு பெரிய கடன் எப்படி என்னை விட்டு அகலப் போகிறது? இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னை விட்டு எப்படி அகலப் போகிறது? இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த வெளியில் சொல்ல முடியாத இந்த வேதனை எப்படி நீங்க போகிறது? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், தாவீது செய்கிற மாதிரியே செய்யும். தாவீது செய்கிறார், நான் படுத்துகின்றேன், நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன் அப்படி சொல்றது அவரு? தாவீது ஏன் அப்படி ஆணித்தரமான ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார்? கர்த்தர் அவர் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு எப்பவுமே இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிறார். அவருடைய உள்ளங்கையிலே வரைத்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருக்குள் பிரியமான தேவை. இன்றைக்கு அநேகர் இந்த மந்திரி கடவுளை காட்டில என்ன சொல்றான்? எனக்கு இந்த மந்திரியை தெரியும், எனக்கு அந்த அதிகாரியை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், இந்த தலைவரை தெரியும், எனக்கு இந்த பிரசிடெண்ட்டை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். இவ்வளோ பேர் சொல்லுவானுங்க, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், பிரசிடெண்ட்டை தெரியும், சிஎம்ஐ தெரியும், அப்படி தெரியும். ஆனால் அவருக்கு இவனை தெரியுமான்னு போனாதான் தெரியும் இல்லையா? யாரை தெரிந்திருந்தாலும் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? பரலோகத்தின் தேவனை நம் பட்சத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோமா? உலக பிரகாரமான மக்கள் மீதுதான் நம்பிக்கை வைக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜன் 118வது சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒரு பராக்கிரமசாலியான தாவீது, ஒரு போர் வீரனான தாவீது, ஒரு சக்கரவர்த்தியான தாவீது, அவர் தன்னுடைய படைகளின் மேலும் தம்முடைய அரசாங்கத்தின் மேலும் நம்பிக்கை வைக்காமல் அழகாக சொல்லுகிறார், மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தரை பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அவர் ஏன் அப்படி சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறோம்னா நாம் என்ன செய்யணும்? 2 நாளாகமம் புத்தகம் அங்கே 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. 2 நாளாகமும் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினார், உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாய் அவர் உங்களை விட்டிடுவார். அவர் என் பக்கத்தில் இருக்கணும், அவர் அருகிலே நான் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்க அவரை தேடணும், இறைவனை தேட வேண்டும். நம் வாழ்க்கையில் எதை தேடுகிறோம்? எதை தேடுறோம்? எதெல்லாம் தேடக்கூடாது அதெல்லாம் தேடிக்கணும். இங்கு வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். யூதா பென்யமீன் சகல மனுஷரை நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு அம்போடு போயிட்டா என்ன ஆகும்? மேற்படியாக உள்ள வந்துடும் இல்லையா? எங்கேயுமே ஒரு காலியான இடம் இருந்தால் அங்கே சாத்தான் வந்து உட்காந்துக்கும். அவன் வந்துட்டாலே என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை. வீட்டு நடுவில் யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும்.
ஆண்டவரை தள்ளிவிட்டு நாம் வேறு விதமான வழிபாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தால் அவர் விட்டுட்டு போயிடுறார். அவர் விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும்? வாழ்க்கை பரிதவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். கருமையான தேவர்கள், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சவால்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கிறோம். தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யார்? நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என்னை யாரை எதையுமே செய்ய முடியாது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு சவால் அங்கே பவுல் சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். இங்கே ஒரு சவால் இருக்கு. முதல் சவால், விரோதமாக இருப்பவன் யாருனாங்க, இங்க குற்றம் சாட்டுகிறவன் யார்? என் மேல யார் இந்த மாதிரி குற்றம் சாட்ட முடியும்? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மீது அநேக விதமான குற்றங்கள், அநேக விதமாக குற்றச்சாட்டுகள். என்ன குற்றச்சாட்டுகள்? நம்முடைய வழிபாடுகள் பிடிக்கவில்லை, நாம் தெரிந்து கொண்ட தேவன் அவர்களுக்கு இடரலாக இருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் ஏதாவது ஒரு பொய் குற்றத்தை சாட்டி அவருடைய மனதை எப்படியாவது நோகடிக்க வேண்டும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். அப்போ இவர் அழகா சொல்ற, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உங்கள் மீதும் என் மீதும் குற்றம் சாட்ட யாராவது முடியுமா? ஆனால் குற்றம் டெய்லி சாட்டின்னு தான் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு வழியில் டார்ச்சர் சாத்தா யார் மூலமாவது கொடுத்துட்டே இருக்கும். இங்கே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், நமக்கு விரோதமாக இருப்பவர் யார் என்று சவால் விடுத்த பவுல் மீண்டும் ஒரு சவாலை எழுப்புகிறார். நம்மே குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இந்த சமயத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பலரை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். 2 பேர் பேசினாலே நடுவில் 3வது ஒரு ஆளை பற்றி குற்றம் சாட்டிகிட்டே இருக்கும். அவர் இப்படி, இவர் இப்படி, அப்படி இப்படி. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த மாதிரி சப்ஜெக்டு எங்கேருந்து வருது? அந்த காலத்தில் இருந்துல, அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் 2-3 லேடிஸோ இல்லை ஜென்ஸுங்களும் இருந்தால் இப்படி ஒரு காசிப் இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டின்னு பேசின்னு இருந்தோமா? இப்போ சாத்தா எப்படி இந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்திருக்கு? எப்படி வந்தது? எப்படி வந்தது? இந்த குற்றம் சாட்டுகிற மனப்பான்மை ஆத்தா வருது. ஆத்தா மேலேயே நம்ம பழி போட்டக்கூடாது. ஆத்தா வேற மூலமாக வந்து இந்த குற்றம் சாட்டுகிற இதை கொண்டு வருவோம் இல்லையா? ஒரு நாளைக்கு சராசரி நம்ம எதில் நேரத்தை செலவழிக்கிறோம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஒரு 24 மணி நேரத்தில் நாம் எதில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? அப்போது இந்த கடைசி காலத்தில் சாத்தான் இந்த குற்றம் சாட்டுகிற அந்த மனப்பான்மையை இப்படிப்பட்ட ஊடக சக்திகள் மூலமாக உள்ளே நுழைகிறான். எந்த சீரியலை பார்த்தாலும் குற்றம் சாட்டுகிறதே ஒரு சீரியலில் தான் வருது. கதை புத்தகத்திலலாம் வருதில்ல, புத்தகத்தில் வருதில்லை. அப்போ நான் என்ன பண்ணோம்? இப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சியிலே ஈடுபாடே வைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இந்த ஊடகத்தின் மூலமாக சாத்தான் சாமர்த்தியமாக குடும்பத்தில் நுழைந்து இந்த குற்றம் சாட்டுகிற மனப்பான்மையை கொண்டு வருகிறார். மாத்திரமல்லாமல் இந்த குற்றம் சாட்டுதல் யார்கிட்டலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அநேக சமயத்தில் நாம் பலரை குற்றம் சாட்டுகிறோம், பலரால் நாமும் குற்றம் சாட்டப்படுகிறோம். குடும்பத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில், நண்பர்கள் மத்தியிலே இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? கணவன் மேலே மனைவி குற்றம், மனைவி மேலே கணவன் குற்றம் சுமத்துறது, பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்துறது, சகோதரிகளுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டுவது,
இன்னும் திருச்சபையிலே தலைவர்களை, போதகர்களை, விசுவாசிகள் ஒருவருக்கொருவரை, அரசியலில் தலைவர்கள், ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவரை, இப்படி நானூறு மேனி பொழுதணும் வண்ணமாக இந்த உலகத்திலே மிக முக்கியமாக உருவகப்படுத்துவது என்னவென்றால் இந்த குற்றம் சாட்டுதல். ட்ரம்ப் எடுத்தீங்கன்னா யாரையாவது ஒரு காலையில் குற்றம் சாட்டின்னு இருப்பார். அவர் இப்படி, அவர்கிட்ட இப்படி, இப்படி நிறைய தலைவர்கள், ஹையஸ்ட் லீடர்ஸ்லாம் ஒருத்தரை பிளேம் பண்ணி தான் அரசியல் நடத்தணும். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அந்நியுமாக இருப்பார்கள். ராஜாஜியும் காமராஜரும் இணைப்பிரியாத நண்பர்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆனால் கொள்கையிலே அவர்கள் வேறுபட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. எதிர்கட்சி என்ன சொல்றான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். குடும்பத்திலே பகை வந்து விட்டால் எதிராளி என்ன சொல்லுகிறான் என்றதான் உறவினர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். கல்யாண தேவஜனம். ஆனால் இங்கு ஒருவருக்கொருவர் என்னதான் குற்றம் சாட்டினாலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. முதல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னாரு. இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறோமா? நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு விசேஷமா என்ன நடக்குது? ஊழியக்காரர்கள் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் நீங்களும் நானும் ஒரு தேவனுக்கு ஒரு ஊழியக்காரன். அப்போ இங்கே ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்றால் அவனை குற்றம் சாட்டபடி கர்த்தர் இடம் கொடுக்கிறதே இல்லை. நீங்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர், ஒரு தலைவர், இவங்களாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ரொம்ப சுலபமாக எல்லாரையுமே குற்றம் சாட்டுகிற அந்த ஆவி விசேஷமாக தேவனுடைய ஊழியக்காரன் மேல் குற்றம் சாட்டி விட்டு ஒருவனும் தப்பி போக முடியவே முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூட மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை சவால் விடுறாங்க. அப்போதான் ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சவால் விடுவார். என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? சவால் விடுறார். என்கிட்ட பாவம் இருக்குதா சொல்லுங்க, பார்க்கலான்ற. நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு இருக்கிறது. என்கிட்ட குற்றப்படுத்துறதுக்கு என்னையா நான் பாவம் செய்யணும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். இந்த ஊழியக்காரர்களை மிக தூஷணமாக விசுவாச மக்கள்கள் அங்கு பேசும் பொழுது ஆண்டவர் அதை அனுமதிப்பதில்லை. கருமையான தேவன், அந்த இயேசு உங்களுக்காக பாடுபட்ட தேவன், உங்கள் மீது அன்பை வைத்த தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை திண்டி பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அந்த தேவன், சதா சர்வகாலமும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த தேவாதி தேவன், அவர் தான் சொல்றாரு, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. ஏன் இப்படி சொல்றாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சவால் விடுகிறார். அப்படி குற்றம் சாட்டுகிறவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்கிறான். திருச்சபையில் கேள்விப்படும் பொழுது யாரப்பாரு அந்த போதகர் சரியில்லை, இந்த தலைவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ரொம்ப சுலபமாக குற்றம் சுமத்திடுறாங்க. அப்படி சுமத்தலாமான்றதுக்காக தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், கருமையான தேவஜனம், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் எஸ்ஐயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, எஸ்ஐயா 54:17, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஒரு ஊழியக்காரனுக்கென்று விசேஷமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் தருகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கென்று விசேஷமாக கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? ஊழியக்காரர்கள் மேல் தவறுகளும் குற்றங்களும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்கு எந்த நாவுக்கும் அதிகாரம் இல்லை என்கிற சுதந்திரம்தான் இந்த சுதந்திரம். குற்றம் சொல்லும் நாவை குற்றப்படுத்தும் சுதந்திரம். கருமையான தேவன், தவறு செய்த ஊழியக்காரனை திருத்துவதற்கோ தண்டிப்பதற்கோ அல்லது குறை கூறுவதற்கோ வேறு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கர்த்தர் ஒருவரே அவர்களை விசாரிக்கிற தேவன். ஒரு ஊழியக்காரன் அநியாயம் செய்யலாம் இல்லையா? அவரை குற்றப்படுத்துவது நியாயமாக தோன்றினாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அப்படி குற்றம் சாட்டும் பட்சத்தில் கர்த்தர் அவர்களோடு இருக்கவும் மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த ஊழியக்காரரை திருத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை நீங்கள் குற்றப்படுத்தவே முடியாது. கருமையான தேவன், இந்த ஒரு காட்சியை நான் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். என்னாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு முதல் வசனத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசுகிறதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இப்போ இங்கே என்ன நடக்குது? இதுக்கு ஒரு ஆண்டவர் மோசேயை வைத்து ஒரு உதாரணத்தை உங்கள் கண் முன்னால் நடத்துகிறார். மோசே 80 வயது ஆகும் பொழுது அவன் ஒரு 2வது முறையாக ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது ஏற்கனவே அவனுக்கு சிப்போரால் என்ற ஒரு மனைவி இருக்கிறார். அந்த மனைவிக்கு பின்னால் அவன் இந்த எத்தியோப்பிய ஸ்திரியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அவன் மூலமாக ஏற்கனவே இருந்த மனைவி மூலம் பிள்ளைகளும் இருந்தார்கள். அப்படி இருக்க மோசே இந்த இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது இன்னொரு விவாகம் பண்ணினது அநேகருக்கு இடராயிருக்கிறது. வயசாகி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுலேயும் இவர் ஒரு இஸ்ரவேலரை ஜனத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ண கூட பரவாயில்ல. இவர் என்ன பண்ணாரு? எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இந்த மோசே புறஜாதி ஸ்திரியான அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை அவன் திருமணம் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறவன் இஸ்ரவேல் ஜனத்திலே ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளாமல் புறஜாதி பெண்ணை தேர்ந்து கொண்டு விட்டானே என்று அங்கு அங்கலாய்த்து அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார். ஏன் அப்படிலாம் முறுமுறுக்கிறாங்க? இவங்க முறுமுறுத்துல தப்பு இருக்குதா? ஏதாவது தப்பு இருக்குதா? இருக்கிறதால சொல்கிறாங்க. வழிநடத்த வேண்டியவன், முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன். பெரிய தன்னுடைய வயதான காலத்தில் ஒரு அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டார். பெரிய வயதான காலத்தில் மீன் ஒரு அம்மா. அதனால தான் அந்த திராவிட கட்சி என்ன ஆச்சு, பிரச்சனையாகி அறிஞர் அண்ணாவிலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை. அது ஒரு காரணமாக அதை வச்சு வந்துட்டார். இங்கே அநேக வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த வனாந்தர அனுபவத்திலே மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்து கொள்கிறார். எனக்கு அஞ்சான தேவதன் இப்படி பண்ணது தப்பு இல்லையா? இப்படி பண்ணிட்டார், அவர் செய்தது தவறா இல்லை சரியா? என்ன தோணுது உங்களுக்கு? இந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்களே, இதெல்லாம் சரியா? இப்போ திருச்சபையில் கூட யாராவது ஒரு பாஸ்டர் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறோம்? திருச்சபையே முறுமுறுக்குது, அப்படி பெட்டிஷனை போடுறோம், அதை பண்ணுறோம். எப்படியாவது இந்த போதகரை மாற்றுங்க, அப்படி இப்படி
என்னவோ கரெக்டாக நடக்குது. நிறைய சபையில் தலைவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது. இதெல்லாம் சரியா? இங்கே மோசே செய்த இந்த காரியம் இடரலாக்கிறது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். மிரியாம் மிரியாம் யாரு? மூத்த சகோதரி. ஆரோன், மோசே இவர்களுக்கு மூத்த சகோதரி. மோசே குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நைல் நதியிலே குழந்தையை அங்கே அனுப்பும் பொழுது அந்த கூடவே போய் அதை பாதுகாத்து அங்கே தன் தாயிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்த ஒரு சகோதரி. எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த காரியம் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? மிரியாம் அந்த மகள் தீர்க்கதரிசனம் சொல்ல வரத்தை உடைய மகள். மிரியாம் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று வாசிக்கிறோம். மிரியாம் என்றால் கலகம் என்று பெயர். அப்போ அவங்க அவரை போட்டு தான் பேசினாரா, நாங்கள் எங்ககிட்ட தான் ஆட்டவர் பேசினாரு அப்படின்ட்டு அங்கே முழுமுழுக்கிறார். மோசையானவன் பூமியிலே, அடுத்த வசனம், சகல மனிதன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? இந்த எத்தியோப்பிய இனம் விக்கிரக வழிபாடுகள் நிரம்பிய இனம். எகிப்திலிருந்து வரும்பொழுது வர இஸ்ரேல் ஜனங்க மாத்திரம் வரல, அவங்களோட கூட அநேக புறஜாதிகளும் அப்படி கிளம்பி வருது. அங்கே ஒன்றுபட்டு ஒன்று கொடுக்குறவாங்க இல்லையா, எல்லாம் வந்து சரி. ஸோ இவன் அவங்கள கல்யாணம் பண்ணது இந்த ஜனங்களுக்கு பிடிக்கல. எப்படியாவது இந்த மோசையை அந்நிய தெய்வங்களின் பக்கமாக இருதயத்தை அவங்க வருவ பண்ணிவிடுவார்களோ என்ற ஒரு பயம். இது தவறு என்ற நியாயப்பிரமாணமும் பல தடவை எச்சரிக்கிறது. கல்யாண தேவதை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இதை தான் அந்த மோசையுடைய சகோதரிக்கு தாங்க முடியும். ஊழியக்காரர்களை குறை சொல்வது எளிது, அவர்களை மட்டம் தட்டுவது எளிது. ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினை உங்கள் மேல் இறங்குகிற போதுதான் அது எத்தனை பயங்கரமானது என்று உணர்ந்து கொள்ளலாம். வாசிக்கிறோம், அப்படி என்ன நடக்கிறது? 4வது வசனம், சடுதியில் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் உடனே ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் அங்கே வாங்க, என்கொயரி இருக்கு. 3 பேரை யாரு? எல்லாம் கூட பிறந்த சகோதரிகள் 3 பேரை வாங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசி இருந்தார். கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரசிச்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போவதென்ன? எழுதுதா போடும். நம்ம உடனடியாக அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் அப்படிலாம் பேசக்கூடாது. ஊழியக்காரன் யாரு? ஒரு தாய் தகப்பன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? ஏனென்றால் உங்களை வழி நடத்தக்கூடியவர் ஊழியக்காரன். அப்போ இந்த ஊழியக்காரனை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே அவருடைய ஊழியக்காரன்றாரு. நான் மட்டும்தான் ஊழியக்காரன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் தான் திருச்சபைக்கு வந்திருக்கிறது. இப்போ திருச்சபையில் வந்திருக்கிற உங்கள் மேலே உங்களுக்குள்ளே யாருமே ஒருத்தருக்கு குற்றம் சாட்டக்கூடாது. அதுதான் இங்கே சொல்றாரு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எனக்கு அருமையான தேவன். அப்போ இவர் சொல்றாரு, உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன? கர்த்தருடைய கோபம் அவர்களுமே மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போய்க்கு. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். ஆரோன் மிரியாமை பார்த்து அவள் குஷ்டரோகி இருக்க கண்டான். அப்போது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும். உடனே மன்னிப்பு கேட்கல.
மிரியாம் என்ன பண்ணுறாங்க, அப்புறமா 7 நாள் கழித்து அந்த குஷ்டம் நீங்கி பழையபடி அவங்கள சேர்த்துக்கிறார். ஏன் இது சொல்கிறேன்னா, பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பக்தன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்கார். அதான் சொல்கிறாரு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? 2வது சவால். உங்களை யாருமே எப்பவுமே குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் நீங்கள் கூட என்ன பண்ணுற கூடாது, கடன் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லவனோ கெட்டவனோ துன்மார்க்கனோ சன்மார்க்கனோ, உங்களுடைய கண்கள் வானத்தை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் தேவனை நோக்கித்தான் இருக்க வேண்டும். புறத்தையோ உலகத்தையோ பார்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்க முடியாது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, தொடரலாம். யோவான் 2 1 வசனம் சொல்கிறது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினா உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எந்த குற்றத்தை சுமத்திய யாரை நீயே செய்யறான்ற இல்லையா? நம்ம ஒருத்தனால துணிகரமாக ஒரு குற்றத்தை சொல்லிட்டு நம்ம உண்மையாக அந்த குற்றத்தை செய்யாத இருக்கிறோமான்னு பார்க்கணும். அதான் சொல்றார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக. 2வது சவால். முதல் சவால் என்ன பார்த்தோம்? தேவன் தம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அந்த நம்பிக்கையோடு நம்ம போகணும். இந்த தடவை நம்ம வீட்டுக்கு போகும் பொழுது அவர் என் கூட இருக்கிறாரு, என்னை குற்றம் சாட்டுகிறவர் யார்? அந்த தைரியத்தோடு போனீங்கன்னா ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் அங்கே குற்றம் சாட்டுகிறவன் யார்? இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த சவால் நிறைந்த ஒரு உலகம். 3வது ஒரு சவால், இந்த சவாலோடு நாம் முடிக்கலாம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் 3 சவால்களை பார்த்திருக்கிறேன். 36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பை கூறுவராலை முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். அப்போ இங்கே நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இங்கே பார்க்குறீங்க, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் நம்ம பிரிச்சிருதுன்ற. அப்போ இங்கே துன்பம் எங்கேருந்து வருது? உபத்திரவம், வியாகுலம் எப்படி வருது? எப்படிலாம் வருது? முதல்ல அந்த எங்கே வருதுன்னா குடும்பத்தில் தான் வரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கின்ற செயல் குடும்பத்தின் மத்தியிலே உருவாகும். ஏதாவது ஒரு காட்சியின் மூலமாகவோ ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாகவோ அந்த அன்பை பிரிக்கிற ஒரு சக்தி. கட்சிக்கு கிளம்பி வரும்போது தான் பிரச்சனை, சவால். கட்சிக்கு நீங்கள் போயிடுவீங்களா, இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஜெபிக்கும் பொழுதுதான் பிரச்சனை. காலையில் எழுந்து ஜெபிக்கலாம் என்பும் பொழுதுதான் சவால். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லையா? வீட்டிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, சமுதாயத்திலே பிரச்சனை, ஒவ்வொருத்தையும் நாம் ஃபேஸ் பண்ணுறது ஒரு சவாலாக இருக்குது. ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த ஒரு வைராக்கியம் நம்மக்கிட்ட இருந்தார். உபத்திரமும், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசமும், பட்டயமும், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்பின் அன்புக்குரியவர்களாகிய முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனாலும், தேவ தூதர்களாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளாலும், நிகழ்காரங்களும், வருங்காரங்களும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோட தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயத்திருக்கிறேன்.
கருமையான தேவஜன். அப்போ இந்த அன்பை விட்டு பிரிக்கிறது யாருன்னா பொல்லாங்காய சாத்தான். இவன் தான் மனைவி மூலமாகவோ அல்லது குடும்பத்தின் மூலமாகவோ கணவனின் மூலமாகவோ அல்லது தொழில் பொருளாதாரம் எதன் மூலமாகவோ அவருடைய அன்பு. அவருடைய அன்புனா எப்படி? அவருடைய கற்பனைகளை கல்கொள்வதே அவர் மீது நாம் செலுத்துகிற ஒரு அன்பு உண்மையான சொல். இப்போ இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு ஆத்தான் என்ன பண்ணுவான்? அவருடைய அன்பின் அந்த வட்டத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். கருமையான தேவர்கள் இந்த சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் நாம் விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமா வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்து போயிருக்கு. இந்த உலகத்தை பார்க்குறோம். எப்படி இருக்குது இந்த உலகம்? உலகமே ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. உலகத்தின் பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. அநேக விதமான போராட்டங்கள் நம் வாழ்க்கையில இந்த கொடிய காலத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்படியே போயிட்டா என்ன கணக்கு போடுறோம்? 6000 லட்சம் கோடிகள் 6000 லட்சம் கோடிகள் உலக அளவிலே இழப்புகள். இந்த இழப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்றால் குறைந்தது 100 வருடங்கள் பிடிக்கும் என்று புள்ளிவரத்தில் காப்பதப்போம். 1 கோடி 2 கோடி 6000 லட்சம் கோடிகள் கணக்கு போட்டாலும் பயமா இருக்கு. உலக அளவிலே கருமையான தேவஜனங்கள் உலக அளவிலேயே இப்படி என்றால் வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்ற அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால சவால் சொல்றாரு, இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிச்சிடார். ஏனென்றால் அவர் சொல்றாரு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை இந்த பிரச்சனையெல்லாம் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதான் யோபு பக்தன் சொல்கிறார், நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்கிறார். கருமையான கர்த்தருக்குள் பிரியமான தேவன் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு கேள்வியை கேட்கிறார். தானியேலை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார்? தானியேல் 3ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் அங்கு 19 வாசிக்கும் பொழுது, அப்போது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் முன்னால அங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்க 15வது வசனம். இப்போதும் எக்காரம் நாகசுரம் பின்னாரம் கீதை சுரமண்டலம் கம்பர் முதலான கீதவாக்கியின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து தான் பணிந்து வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களாகி அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே ஒரு சிலையை நிற்க வச்சு அதை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுங்க. என் கைக்கு தப்பி அப்போ சொல்றார், என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார்? உங்களை என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார்? ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறார். அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க? அழகா பதில் சொல்றாங்க. வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருசலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உனக்கு தெரிந்திருக்க கடவுள். அவருக்கு என்ன பண்றாரு? ரொம்ப கோபம் வந்து தூக்கி அதில் போட்டுறாரு. அக்னி சூளையில அவர் போட்டுட்டார். அப்போ அந்த அக்னி சூளையில போடும் பொழுது 22வது வசனம் சொல்கிறது, கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தாலும் அக்னி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போயிடுச்சு. இந்த ராஜாவின் கோபம் யாரை கொண்டு போச்சு? இவங்களை தூக்கிட்டு போன அந்த ஆட்களை கொண்டு போச்சு. அந்த 3 புருஷரும் கட்டுண்டோர்வா எரிகிற அக்னியிலே போடப்பட்டார்கள். அப்போ ராஜாவுடைய கோபம் எப்படியாச்சு? ஆனால் அதனுடைய நிகழ்வு என்ன என்று பார்த்தால் வாசிங்க 23 சாத்ராக்
மேஷாக் ஆபேத்நேகோ என்று 24 நீங்கள் வாசிக்கலாம். அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து மந்திரிமான் 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே, என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினி நடுவில் உலாவதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணின் காயம் தேவ புத்திரனுக்கு. அப்போ 3 பேரை போட்டா உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்களாம்? 4 பேரை பார்க்கிற தேவ சாயம். அப்போ இந்த 3 பேரோட இருந்தவர்கள் யார் என்றது சரித்திரம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவனுடைய மனிதர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? சவால். அதனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிப்பவன் யார்? அந்த சவால், இந்த 3 சவாலை நீங்கள் வச்சுக்கணும். இந்த நாளில் நீங்கள் இந்த 3 சவால் விட்டு விட்டே இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறார், என்னை குற்றப்படுத்தவன் யார்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 20 அங்க பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கறை சூழின் வாசல் அன்னைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய முதல்ல கோவப்பட்டு தூக்கி போட்டவர் உன்னதமான தேவனுடைய ஆசராகிய சாதராக் என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அப்போது சாதராக் மேஷாக் வெளியே வந்தார்கள். கல்யாண தேவர்கள், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ராஜாவுடைய கோபம் தேவனுடைய மனிதர்களை தாக்கவில்லை, தேவனுடைய மனிதர்களை அழிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பப் போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக உங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுபவர்கள் யாருமே இல்லை. அவர் மீது வைத்த அன்பை விட்டு உங்களை யாராலுமே பிரிக்க முடியாது. பிரியமான தேவைகள், பரிசுத்தமான ஓய்வு சவாலை வெல்லக்கூடிய அந்த திறன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு உங்களுக்கு இந்த உலகத்தின் சவால்களை முறியடிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் பராக்கிரமத்தையும் கொடுக்கக்கூடிய தேவன். அப்படிப்பட்ட உடனே தேவன் நமக்காக மரித்த தேவன். உபாகம் 31 8ஆம் வசனத்தை வாசித்து நாம் இந்த ஆராதனை முடிப்போம். உபாகமும் 31:8. கர்த்தர் தாமே உமக்கு முன்பே போகிறவர், அவர் உங்களோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் அடங்கவும் வேண்டாம். இல்லையா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போய் எனக்கு முன்னால போறது யாரும் இல்லையா? என் வாழ்க்கையிலே விடிவில்லை இல்லையா? என் வாழ்க்கையிலே ஒளி இல்லையா? அநேக விரக்தியின் மத்தியிலே நான் வாழ்கிறேனே, அநேக விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியே சூன்யமாக விடுமா என்று நீங்கள் கதற தேவையில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வைராக்கியமான சவால்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என் பட்சத்தில் இருந்தார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆணித்தரமான சவால். தேவன் தெரிந்து கொண்டவன் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார் என்ற ஆணித்தரமான சவால். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற சவால். 3 சவால்களையும் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறார். சவால் மிகுந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிச்சயமாக சீக்கிரமாக மாறப்போகிறது. அருளாளர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர இருக்கிறார். உலகம் அழியப் போவது நிச்சயம். உபாதைகளுக்கு மத்தியிலும் உபத்திரவுக்கு மத்தியிலும் நாம் இருந்தாலும் ஆண்டவர் தாமே சொல்கிறார், நான் உனக்கு முன்பே போகிறவர், அவர் உன்னை விட்டு உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய ஆராதனை நிறைவாக இந்த புத்தகத்திலே 433வது பாடலை நாம் நிறைவு பாடலாக பாடலாம். 433வது பாடல்.
கோவின் நற்கண்ட பசும் சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் யேசுநாதத்தின் சென்றி மோட்சம் நாடுவே விண்ணில் சூடம் கீழம் நோக்கி ஓடுவே செல்வேனே நீ பற்றி செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே செல்வேனே நீ பற்றி செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்வே மேகம் மேலே மூலம் பள்ளமெங்கிலும் காற்று கோரமாக மோதும் காலத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் மஞ்சவே மாட்டேன் ரட்சகத்தை தாங்கதையில் கொள்ளுவே பின் செல்வேனே மீட்பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே பின் செல்வேனே மீட்பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே நாள்தோறும் இயேசுநாதர்கிட்டே செல்லுவே மேலானாலும் காலானாலும் பின்னே செல்லுவே என்னை மோசமின்றி சுகமே காண்பார் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார் எப்போதும் பின்னே செல்லுவே காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ரஞ்சனா வந்து இந்த ஆறாவது நிறைவு ஜபத்தை ஏற்படுப்பார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மண்மக்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு எங்களுக்கு புத்திர சுவீகார பாக்கியத்தை தந்தவரே, உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் வல்லமை உள்ள தேவனும் சமாதானமா பிரபாவாக இருக்கிறதுக்காக உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உடைய பிரசனத்தினால் எங்களை கொண்டு வந்து உடைய ஆலயத்துக்கு நேராய் எங்களை வழிநடத்தினதற்காக உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீண்ட நாட்கள் ஆண்டவரே இந்த சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்த போதிலும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து நாங்கள் ஆலயத்துக்கு வரும்படியாய் நீ கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினால் தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆம் ராஜா, நீர் எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. இதோ நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அருமையான உன்னதமான தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. இதோ நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் போது எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யாரப்பா? கர்த்தராகிய தேவனே, நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடவில்லை என்றால் அவர் உங்களை கைவிட்டு விடுவார் என்று நாளாகமம் புஸ்தகத்தில் சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் எப்போதும் உம்மை தேடுகிறவர்களாகும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எழும்பும் எந்த ஆயுதமும் எங்களுக்கு வாய்க்காத கொடி கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ எங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் யார் ஆண்டவரே? ஆண்டவரே,
உமது ஜீவன் கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜீவன் எங்களோடு கூட இருப்பதினால் கர்த்தாவே எங்களை யாராலும் நாங்கள் குற்றப்படுத்தாதபடி கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து உம்மால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அப்படியாக எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சிருஷ்டி இருந்தாலும் உம்மை விட்டு எங்களை விலக்க போகிறது யார் ஆண்டவரே? நீர் எங்களோடு கூட இருந்து எந்த உபத்திரவத்திலும் எந்த துன்ப நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்த வண்ணமாக கர்த்தாவே நீர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியின் பிரகாரமாக நான் உங்களுக்கு முன்னாலே போய் கர்த்தர் உங்கள் முன்னாலே போகிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் பயப்படாது இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தராகிய தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடக்கும்படியாக செபிக்கிறோம். அருமையான செய்தியை கொடுத்த நம்முடைய தாசரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவருக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டு கொடுத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க கர்த்தாவே. மனத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தாருங்க கர்த்தாவே. இது இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாமே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் சந்தித்து ஆண்டவரே இந்த பூமியின் பாட்கடுப்பைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விலக்கி காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அநேக தேவைகளை உண்டு ஆண்டவரே, அநேக கஷ்டங்கள் உண்டு தகப்பனே. என் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நீர் விடுதலை கொடுத்து கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், எங்களுக்கு விரோதமாய் இருப்பது யார் என்று நாங்கள் எல்லாம் கேட்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நாங்கள் நடக்கும்படியாய் கர்த்தராகிய தேவனிடத்துல நாங்கள் எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த முடியாது. துதி கன மகிமையெல்லாம் எங்கள் தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகரமான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் தயவுள்ள பிதாவே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படும் போல பூமியிலே செய்யப்படும். எங்கள் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், கருணாவிகளை நாங்கள் எங்களை சோதனை பிரவேசிக்க ராஜ்யம் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா சர்வகாலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். தேவாசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையை